संसार विषवृक्षस्य द्वे फले हि अमृतोपमे कदाचित् केशवे भक्तिः तद्भक्तैर्वा समागमः निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्दव संयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः. நம்முடைய சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய 18 முக்கியமான புராணங்களுக்குள்ளே சிறந்ததாக கொண்டாடப்படுவது ஸ்ரீமத் பாகவத புராணம். இதை இயற்றினவர் வேதவியாசர். ஒரு சிறந்த பரம்பரையிலே தோன்றின ஒரு ரிஷி. முதலில் பிரம்மாவுக்கு மகனாக பிறந்தவர் வசிஷ்டர். அவர் சூரிய குலத்துக்கு இக்ஷ்வாகு வம்சத்துக்கு குலகுருவாக திகழ்ந்தார். அவருடைய மகன் சக்தி என்று பெயர் பெற்றவர். அவருடைய மகன் பராசரர் என்று அழைக்கப்பட்டார். அந்த பராசரருக்கு மகனாகத்தான் வியாசர் தான் அவதரித்தார். அவர் செய்த உயர்ந்த காரியங்கள் பற்பல. முதலிலே வேதங்களையெல்லாம் பிரித்து கொடுத்து, இது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், அதிலே இன்னென்ன சாக்கைகள் என்றெல்லாம் பிரித்து கொடுத்தது வியாசர் பண்ண ஒரு பெரிய தொண்டு. அதற்கடுத்தது வேதாந்தம் என்கிற உபனிஷத்து. அதனுடைய பெருமையை, பொருளை நாம் தெரிந்து கொள்வதற்காக பிரம்மசூத்திரங்கள் என்று ஒரு நூலை எழுதினார். அதற்கு பிறகு வேதத்தின் பொருளை சுருக்கமாக சொல்லுவதற்காக மகாபாரதம் என்கிற ஒரு இதிகாசத்தை தானும் இயற்றினார். மகாபாரதம் 5வது வேதம் என்றே போற்றப்படுகிறது. 4 வேதங்கள் பிரசித்தமானவை. ஆனால் மகாபாரதத்தினுடைய பெருமையை பார்த்தால் அது வேதத்துக்கு நிகரானது என்றே சொல்லலாமாம். அப்பேற்பட்ட ஒரு இதிகாசத்தையும் எழுதினார். ஆனால் இத்தனையும் செய்த பிறகும் வியாசருக்கு திருப்தி ஏற்படவில்லை. ஏதோ ஒரு குறை, தான் பிறந்த பயனை இன்னும் அடையாதது போல வியாசர் உணர்ந்தாராம். அந்த சமயத்துக்குத்தான் நாரதர் வியாசருடைய ஆசிரமத்துக்கு சென்றார். போய் என்ன கவலைன்னு கேட்டவுடனே, இதுதான் மனதில் இருக்கக்கூடிய கவலை என்று வியாசரும் தெரிவித்தார். அப்ப நாரதர் பதில் சொல்லுகிறார், பகவானை பற்றி நாம் எவ்வளவு நாழி பேசுகிறோமோ, எத்தனை நாட்களுக்கு கேட்கிறோமோ, அது அனைத்துமே பயனுள்ளதாக செலவழித்திருக்கிறோம்னு அர்த்தம். நீரும் மகாபாரதத்தை பகவானை பற்றி சொல்ல வேண்டும்னு தான் துவங்கினீர். ஆனால் அதில் சொல்லப்பட்டது மனிதர்களை பற்றியும் அவர்களுடைய வம்சாவளிகளை பற்றியும், அவர்களுக்குள் யாருக்கும் யாருக்கும் சண்டை, யார் யாரை ஏமாத்தினார்கள், யார் யாரை கொல்ல முயற்சித்தார்கள், இதுதான் மகாபாரதத்தில் அநேகமாக உள்ளது. அப்போ ஒரு பூசல் பட்டியல், யாருக்கெல்லாம் சண்டை இருந்ததுன்னு படித்தாரே தவிர கண்ணனை பற்றி எத்தனை ஸ்லோகங்கள் பாடியிருப்பார், மற்ற அவதாரங்களை பற்றி எவ்வளவு சொல்லி இருப்பார், அது ரொம்ப குறைவு. அதனால் வியாசருக்கு திருப்தி ஏற்படவில்லை. அப்போதுதான் நாரதர் வியாசருக்கு உபதேசித்து, நீரே மறுபடியும் ஒரு முறை பகவானுடைய கதைகளையே முக்கியமாக கொண்டு, பிரதானமாக குறிக்கோளாக கொண்டு ஒரு புராணத்தை எழுத வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை தூண்டுதலாக கொண்டுதான் பாகவத புராணத்தை வியாசர் இயற்றுகிறார். இந்த முறை இயற்றும் போது அநேகமா பகவானுடைய அவதாரங்கள், அவருடைய பக்தர்களை பற்றின கதைகள், பெரிய அரசர்களும் கூட எப்படி பக்தர்களாக வாழ்ந்தார்கள் என்பது, இவை அனைத்தையுமே இந்த பாகவத புராணத்திலே அவர் கூறுகிறார். இந்த கலியுகத்தில் பகவான் கண்ணனே பாகவத புராணத்தின் வடிவத்திலே சேவை சாதிக்கிறார் என்று கூறுவார்கள். கண்ணன் துவாபர யுகத்தினுடைய இறுதியில் தான் புறப்பட்டு வைகுந்தத்துக்கு திரும்ப செல்ல போகிறார். போகும்போது உத்தவர் என்று அவருக்கு ஒரு பக்தர், அந்த உத்தவர் கண்ணனிடத்தில் பிரார்த்திக்கிறார், இவ்வளவு நாட்கள் நாங்களெல்லாம் உலக விஷயங்களில் ஆசையோடு சாதாரண மக்களாக வாழ்ந்து வந்தோம். அதை மாற்றி உன்னிடத்தில் இவ்வளவு பக்தி வளரும்படிக்கு நீ செய்து விட்டாய். இப்போது நீயும் புறப்பட்டு வைகுந்தத்துக்கு சென்றால் எங்களால் உன்னை விட்டு பிரிந்து எப்படி வாழ முடியும்? பக்தர்கள் துடித்து போவார்களே. அப்ப எங்களுக்கு ஏதாவது வழி சொல்ல வேண்டும் என்று உத்தவர் பிரார்த்திக்கிறார். அப்ப பகவான் கொடுத்த வழிதான், நானே பாகவத புராணத்துக்குள்ளே புகுந்து கொள்ளுகிறேன். யாரெல்லாம் பாகவதத்தை சேவிக்கிறானோ, தொடுகிறானோ, வணங்குகிறானோ, படிக்கிறானோ, கேட்கிறானோ, இவர்கள் அனைவருக்குமே என்னோடு தொடர்பு ஏற்படும், என்னை சேவித்ததாகவே ஆகும் என்று கண்ணன் இந்த புராணத்தினுடைய பெருமையை கூறியிருக்கிறார்.
அந்த பாகவதத்திலிருந்து ஒரு பகுதி, ஒரு உபதேசத்தை நேற்றைய தினம் நாம் அனுபவித்தோம். நம்முடைய சனாதன தர்மம் என்பது ஒவ்வொரு காலத்திலே சிலராலே பரப்பப்பட்ட ஒரு மதம். முதலில் இந்த தர்மத்தை பரப்பியவர்கள் யாருன்னு பார்த்தால் ரிஷிகள் தான். சிறந்த வைராக்கியத்தோடு, இல்லற வாழ்க்கையில் ஆசை இல்லாமல், பிரம்மத்தை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் நிறைய ஆராய்ச்சி செய்தார்கள். இந்த வேதாந்தங்கள் என்பதோ புராணங்கள் என்பவையோ வெறும் உபதேசத்துக்காக வந்த நூல்கள் கிடையாது. நூல்களை இரண்டாக பிரிப்பார்கள். உபதேச சாஸ்திரங்கள்னு சில, விசார சாஸ்திரங்கள் என்று சில. உபதேச சாஸ்திரம்னு சொன்னால் இது இப்படித்தான், கேட்டு நடந்து கொள்வாய் அப்படின்னு சொன்னா உபதேசம் பண்ணுகிறார்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் நீயும் வா, நானும் வருகிறேன், நான் ஒரு கருத்தை முன்வைக்கிறேன், நீ ஒரு கருத்து முரணானதை சொல்லலாம், நாம் பேசி ஆராய்ந்து பார்த்து ஒரு முடிவை அடையலாம் என்று சொன்னால் விசாரம் செய்கிறோம்னு அர்த்தம். பல சாஸ்திரங்களும் நம்முடைய சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடியவை விசார சாஸ்திரங்கள். உபதேச சாஸ்திரம்னு 1-2 மட்டும்தான் சொல்ல முடியும். கண்ணனுடைய பகவத்கீதை எடுத்துக்கொண்டால் அதுவும் விசார சாஸ்திரம். ஒவ்வொரு கருத்தை சொல்லும் போதும் அதற்கான காரணம் என்ன, காரியம் என்ன என்று கூடவே கண்ணன் சேர்த்து சொல்லுகிறார். ஆத்மா நித்தியம், நான் சொல்லுவதை கேட்டுக்கொள்வாய் என்று வெறும சொல்லல. ஆத்மா ஏன் நித்தியமானவர்னு பல காரணங்களை சொல்லுகிறார். அதில் அர்ஜுனனுக்கு என்னென்ன சந்தேகமோ அவற்றையெல்லாம் தீர்த்து வைக்கிறார். இப்படித்தான் சாஸ்திரங்கள் செல்லுகின்றன. அதே போல புராணத்திலும் பலர் கேள்வி கேட்டு பல ரிஷிகள் பதில் சொல்லி இப்படித்தான் கதைகள் உபதேசங்கள் வளர்ந்துள்ளன. அந்த வகையில் பார்த்தால் ரிஷிகள் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் நம்முடைய தர்மத்தை பற்றி சொன்னதுண்டு. நேற்றைய தினம் நாரதர் எப்படி கிரகஸ்த தர்மத்தை பற்றி உபதேசித்தார் என்பதை நாம் அனுபவித்தோம். முதல்ல என்னென்ன பண்புகள், மனிதன்னு சொன்னால் என்ன பண்புகளோடு இருக்க வேண்டும், அதற்கு மேலே இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகஸ்தன், திருமணமாகி மனைவி மக்களோடு வாழக்கூடியவன் என்னென்ன தர்மங்களை கடைபிடிக்க வேண்டும், அவனே மோட்சமடைய வேண்டும்னு ஆசைப்பட்டால் எப்படி ஆசைகளையெல்லாம் ஜெயித்து மோட்சமடைவலாம் என்பது வரை நேத்தைக்கு நாரதருடைய உபதேசத்தை கொண்டு நாம் ஒருவாறு அனுபவித்தோம். இன்றைக்கு அப்ப கிரகஸ்த தர்மம் நேத்திக்கு பார்த்தோம்னு வச்சுங்களேன். இன்றைக்கு நாம் பார்க்க போவது அதே நாரதர் வேறு ஒருவருக்கு செய்த உபதேசம். வசுதேவர் என்று கண்ணனுடைய தகப்பனார் இருக்காரோ இல்லையோ, சந்திர வம்சத்திலே பிறந்தவர். அதுவும் யதுவினுடைய வம்சம். யதுன்னு ஒரு அரசன் இருந்தான். அந்த யது வம்சத்திலே பிறந்தபடியால் தான் யாதவர்கள் என்று கண்ணனுக்கும் வசுதேவருக்கும் பெயர் ஏற்பட்டது. அந்த வசுதேவர் நாரதரிடத்திலே சில உபதேசங்களை கேட்கிறார். இதெல்லாம் நடந்தது. கண்ணனுடைய வாழ்நாள் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. அவருடைய யுத்தம், குருக்ஷேத்திர போர் அனைத்தும் முடிந்த பிறகு துவாரகையிலே வசுதேவர் ஒரு முறை இருக்கும்போது நாரதர் துவாரகைக்கு வருகிறார். அவ்வப்போது கண்ணனை சந்தித்து சேவிப்பதற்காக நாரதர் வருவதுண்டு. அப்படி ஒரு முறை வரும்போது வசுதேவர் அவரிடத்துல சில கேள்விகளை கேட்கிறார். அதற்கு நாரதர் பதில் சொல்லுகிறார். இன்னைக்கு நாம பார்க்க போகிற தர்மம் பாகவத தர்மம் என்று நாம் பொதுவாக கொள்ளலாம். பாகவதன்னா யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. பகவான் என்கிற சொல்லுக்கு கடவுள், முழுமுதற் கடவுளான ஸ்ரீமன் நாராயணன் தான் பொருள். ப க வ என்கிற 3 எழுத்துகள் உள்ளன. அந்த ஒவ்வொரு எழுத்தும் 2 குணங்களை குறிக்குமா. ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் என்று 6 முக்கியமான குணங்கள் பரம்பொருளிடத்திலே உண்டு. ஞானம்னு சொன்னால் அனைத்தையும் அறியக்கூடிய சாமர்த்தியம். நம்மால் இப்ப கண்ணு முன்னாடி இருக்கிற பொருள்களை மட்டும்தான் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஆனா பகவானாலே 3 காலங்களில் இருந்த, இருக்கக்கூடிய, இருக்க போகிற பொருள்கள் அனைத்தையும் கண்ணு முன்னால இருப்பது போல் பிரத்யட்சமாக காண முடியும். அதைத்தான் சர்வஜத்வம். உலகத்தில் அனைத்தையும் அறியக்கூடவர், முக்காலம் உணர்ந்தவர்கள்னு சொல்றோமோ இல்லையோ. பகவானுடைய ஞானம். பலம்னு சொன்னால் அனைத்தையும் தாங்கக்கூடிய திறமை. ஐஸ்வர்யம், அனைவரையும் இயக்கக்கூடிய சாமர்த்தியம். ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளும் இருந்து கொண்டு அதை இயக்குகிறாரோ இல்லையோ, அது ஐஸ்வர்யம். வீரியம்னு சொன்னால் ஒரு பொருளை தாங்கும் போதும் அதால் தளர்ச்சியடையாமல் இருப்பதற்கு வீரியம்னு பெயர். அடுத்தது சக்தி. எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடிய திறமைக்கு சக்தின்னு பெயர். கடைசியாக தேஜஸ். யாராவது பகைவர்கள் வந்தால் அவர்களை அழிக்கக்கூடிய திறமை. இப்படி பல 6 குணங்களை முக்கியமாக பரமாத்மாவுக்கு சொல்லுகிறார்கள். அந்த 6 குணங்களும் தான் ப க வ
என்கிற 3 எழுத்துக்களால குறிப்பிடப்படுகின்றன. ப என்கிற எழுத்து ஞானம் பலம் என்கிற 2 குறிக்கும். க என்கிற எழுத்து ஐஸ்வர்யம் வீரியம், கடைசியா சக்தி தேஜஸ். இந்த 6 குணங்களும் எவனிடத்தில் பூர்ணமாக இருக்கின்றனவோ அவனுக்குத்தான் பகவான் பகவான் என்று பெயர் சொல்லப்படுகிறது. ஞான சக்தி பலைஸ்வர்ய சக்தி வீர் தேஜாம் சசேஷதா பகவத் சப்த வாச்சியானி வினா ஹேயீர் குணாதிபிகி. இந்த 6 குணங்களும் இருக்க வேண்டும். அதோடு கூட எந்த தவறான பண்புகளோ குற்றங்களோ இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் இருக்கு சுவாமி, ஆனால் ரொம்ப அளவுக்கு அதிகமாக கோவப்பட்டுட்டே இருப்பார், இல்லை எப்போ பார்த்தாலும் பொறாமையோடையே இருப்பார், அப்படின்னா அவரை பகவான்னு சொல்ல முடியாது. தீய குணங்களே அற்றவராக இந்த 6 குணங்களும் நிரம்பியவராக யார் இருக்கிறாரோ அவரை பகவான் என்கிற சொல் முக்கியமாக குறிக்கும். அப்போ இது யாரை குறிக்க முடியும்? முழுமுதற் கடவுளான நாராயணனைத்தான் இந்த சொல்லு குறிக்கும். அப்போ மற்றவர்களாக சொல்கிறோமே பகவத் ராமானுஜர், பகவத் பாதராயணர், இப்போ வியாசர் பகவத் வியாசர் அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களுக்கும் பகவான் என்கிற பெயரை இட்டு சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. அப்போ அவர்களெல்லாமும் இந்த 6 குணங்களில் நிரம்பியவர்களானால் அந்த இடத்துல நாம் கொஞ்சம் 2ஆம் பட்சமாகத்தான் வார்த்தையை பிரயோகிக்கிறோம். முக்கியமான அர்த்தத்தை கொள்ள முடியாது. பகவான் என்கிற சொல் பரம்பொருளைத்தான் நேரடியாக குறைக்கும். ஆனால் அவனை போல ஓரளவுக்கு ஞானம் பலம் ஐஸ்வர்யம் எல்லாம் இந்த பெரிய தேவதைகளுக்கு ஆச்சாரியர்களுக்கெல்லாம் இருக்கும் இல்லையோ, அதனால அவர்களையும் பகவான் என்று உபச்சாரத்துக்கு சொல்லுகிறோம். உண்மையான பகவான் ஒருத்தர், ஆனா அவரை போல பண்புகளை உடையவரை அவருடைய பெயரையிட்டு அழைக்கிறோம், பகவான்னு சொல்லுகிறோம். பாகவதன் அப்படின்னு சொன்னால் பகவானுடையவன் அப்படின்னு அர்த்தம். பாகவதன் சொன்னால் பகவானுக்கு சொந்தமானவன், பகவானுக்கு நெருக்கமானவன். பகவதா இதம் பாகவதம்னு தெரிவிப்பார்கள். எவன் ஒருவன் பகவானுக்கு சொந்தமானவனோ நான் அவருடையவர் என்கிற எண்ணம் இருக்கணும். உண்மையில எல்லாருமே பகவானுக்கு சொந்தமானவர்கள் தான். நாம ஒப்புக்கொள்ளுகிறோமோ இல்லையோ உலகம் அனைத்தும் கண்ணனுடைய சொத்து. கிருஷ்ண ஏவகி லோகானாம் உற்பத்திர் அபிச்சாப்பியா கிருஷ்ணஸ்ய கிருதே பூதம் இதம் விஸ்வம் சராச்சரம் என்று பீஷ்மாச்சாரியர் கண்ணனுடைய பெருமையை தெரிவிக்கிறார். ராஜசூய யாகம் யுதிஷ்டிரன் நடத்தினார். இந்திரபிரஸ்தங்கிற ராஜ்யத்தை அடைந்து பெரிய ராஜசூய யாகத்தை செய்தார். அதுல எல்லா ரிஷிகள் அரசர்கள் எல்லாரும் வந்து கலந்து கொண்டார்கள். அப்ப முதலில் யாருக்கு பூஜை கொடுக்கணும், முதல் மரியாதை யாருக்கு கொடுக்கணும்னு ஒரு கேள்வி வந்தது. அப்போது பலரும் சேர்ந்து கண்ணனுக்குத்தான் கொடுக்க வேண்டும்னு வாதாடினார்கள். அதுல பீஷ்மரும் ஒருத்தர். அவர் சொல்லுகிறார், கண்ணன சாதாரண இடையன் வசுதேவருடைய மகன்னு பார்க்க வேண்டாம், இவர்தான் பரம்பொருள். கிருஷ்ண ஏவகி லோகானாம் உற்பத்திர் அபிச்சாப்பியா. இந்த உலகம் தோன்றுவதும் கண்ணனிடத்திலிருந்துதான், உலகம் மறுபடியும் லயமடைவதும் கண்ணனிடத்தில்தான். அவருடைய சொந்தமானதுதான் இந்த உலகம் என்று பீஷ்மாச்சாரியர் அனைவருக்கும் எடுத்து உபதேசிக்கிறார். அப்ப பகவானுக்கு சொந்தம்தான் நாம் அனைவருமே. ஆனால் எவனொருவன் அதை ஒப்புக்கொள்ளுகிறானோ அவனைத்தான் பாகவதன் அழைக்கிறோம். நமக்கு அந்த எண்ணம் இருக்கணுமோ இல்லையோ. ஒரு கடல் இருக்கு, கடலுக்குள்ள நாம ஏதாவது ஒரு துரும்பை எடுத்து போட்டோம், இல்லை ஒரு காகிதத்தை எடுத்து போட்டோம்னு வச்சுங்களேன், கொஞ்ச நாள் மிதந்து விட்டு அது எப்படியோ கரைக்கு திரும்ப தள்ளி விட்டுடும் கடல். உள்ள ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் அதுவே கடலுக்குள்ள நிறைய மீன், பெரிய பெரிய திமிங்கலம் எல்லாம் வாழறது பாருங்க. ஒருத்தர் கேட்டார், ஏன் இந்த வேறுபாடு? காகிதத்தை கடல்ல போட்டா திரும்ப வெளியில தள்ளிடுறது, ஆனா உள்ள நிறைய மீன் எல்லாம் வாழுகிறது. என்ன வேறுபாடுனால், மீன் என்பது நான் கடலுக்கு அடங்கியவன்னு ஏற்றுக்கொண்டு விடும். கடலை நம்பித்தான் நான் வாழுகிறேன், கடல் இல்லாமல் நான் கிடையாது, கடலினுடைய ஒரு பகுதிதான் நான் என்கிற பணிவு மீனுக்கு உண்டு. ஆனா காகிதம் என்னைக்குமே கடலினுடைய பகுதியாக ஆகவே ஆகாது, செயற்கையா போடப்பட்டது. அப்ப அது தானா வெளியில வந்துருமா. அதை போல பகவானிடத்தில் எல்லாரும் சொத்தாக இருந்தாலும் எவனொருவன் நான் பகவானுக்கு உடைமை என்று புரிந்து கொள்ளுகிறானோ அவன்தான் பாகவதன் என்று அழைக்கப்படுகிறான். ராமன் தன்னுடைய சரம ஸ்லோகத்தில் தெரிவித்தார், சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமன்னு ராமனுடைய சரம ஸ்லோகம். விபீஷணனை சரணாகதியை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த வார்த்தையை சொல்றார், சக்ருதேவ பிரபன்னாய, ஒரே ஒரு முறை என் திருவடிகளில் சரணாகதி செய்து தவ அஸ்மி இதிச்ச யாச்சதே, ராமா நான் உன்னுடையவன், நான் உனக்கு சொத்து, நீதான் என்னை ரட்சிக்க வேண்டும்னு ஒருவன் பிரார்த்தித்தான் என்றால் அவனுக்கு நான் அபயம் அளிக்கிறேன்னு ராமனுடைய வார்த்தை. அப்ப தவ அஸ்மி, நான் உன்னுடையவன்
என்று எவன் ஒருவன் பிரார்த்திக்கிறானோ, வேண்டுகிறானோ, நினைத்து கொள்ளுகிறானோ அவனைத்தான் பாகவதன் பாகவதன்னு சொல்லுகிறோம். அவருக்கு ஒரு லட்சணம் தெரிவிக்கிறார். சர்வ தேவான் பரித்யஜ்ய நித்யம் பகவதாஸ்ரயா ரதஸ்ததீய சேவாயாம் ச பாகவத உச்சியதே. புராணத்துல பாகவதன்னா யாருன்னு சொல்லுகிறார். மற்ற தெய்வங்களை எல்லாவற்றையும் கைவிட்டு விட்டு நாராயணனை மட்டும் எவன் ஒருவன் எப்போதும் பற்றி இருக்கிறானோ, அதோடு கூட அவருடைய பக்தர்களுக்கு தொண்டு செய்வதில் எவன் ஒருவன் ஆசையோடு இருக்கிறானோ அவனை பாகவதன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பகவானுக்கும் தொண்டனாக இருக்க வேண்டும். ஆனா அதோடு போராது, பகவானுடைய பக்தர்களுக்கு நாம பக்தனா இருக்கணுமா. ஆழ்வார் ஒரு அழகான பாசுரம் பாடினார். அடியார்ந்த வையமுண்டு ஆலிலை அன்ன வசம் செய்யும் படி யாதுமில் குழவிப்படி எந்தை பிரான் தனக்கு. ஆலிலை தளிர்ல பகவான் சயனித்தாரோ இல்லையோ, சின்ன குழந்தையா ஒரு ஆலிலையிலே சயனித்துக் கொண்டு உலகம் அனைத்தையும் தன் வயிற்றிலே தரித்து கொண்டு, ஆனா எப்படியோ அந்த ஜலத்துல அந்த ஆலிலை மட்டும் மிதந்துருக்கு. இப்படி பகவான் காட்சி அளித்தார். இதை போல இன்னொரு குழந்தை எடுத்துக்காட்டா சொல்லவே முடியாது. படியாதுமில் குழவிப்படி எந்த பிரான் தனக்கு. அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம் அடியார் அடியோங்களே. நான் பகவானுக்கு அடியவனா இருக்கணும்னு ஆழ்வார் பிரார்த்திக்கல. பகவானுடைய 7வது தலைமுறை அடியவன் இருப்பாரோ இல்லையோ, அவருக்கு நான் அடியவனா இருக்கணும். அப்ப 8வது முறை நான் அடியவனா இருக்கணும். பகவானுடைய அடியவனுக்கு 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 அடியவனா இருக்கணும் என்று ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். ஏன் இவ்வளவு தூரம் பற்று வரணும்னால் அப்பத்தான் பகவானிடத்துல இருக்கிற அன்பு திருடமாக ஆகும். எப்பவுமே ஒருத்தரிடத்துல நமக்கு அன்பு முதிர்கிறதுன்னு எப்ப தெரிஞ்சுக்கலாம்னால், அவரோடு தொடர்பு உள்ளவர்கள் கிட்டெல்லாம் நமக்கு அன்பு பிறந்தால் அப்ப அந்த व्यक्ति கிட்ட அன்பு அதிகம்னு சொல்றோமோ இல்லையோ. ஒரு மாப்பிள்ளைக்கோ ஒரு மனைவிக்கோ ஏன் வேட்டகத்துல புகுந்தகத்துல அன்பு வருகிறது? கணவன் பேர்ல இருக்கிற அன்பாலே கூட இருக்கிற எல்லார் பேரிலும் அந்த பெண்ணுக்கு அன்பு, மனைவியிடத்தில் இருக்கிற அன்பாலே அவளுடைய பிறந்தகத்திலே அன்பு. அப்ப எவ்வளவு தூரம் மனைவியிடத்திலோ கணவனிடத்திலோ அன்போ அந்த அளவுக்கு குடும்பத்தோட சேர்ந்து வாங்கலும் வாழணும்னு ஆசைப்பட போகிறார்கள். அதை போல பகவானிடத்தில் ஒருவனுக்கு அன்பு முதிர்கிறதுன்னு எப்படி தெரிந்து கொள்ளலாம்னால், அவனுடைய பக்தர்களிடத்திலே அன்பு எப்போது பிறக்கிறதோ அப்பொழுதுதான். ஆண்டாள் திருப்பாவையில 10 கோபிகைகளை எழுப்புகிறார். 6வது பாசுரத்திலிருந்து 10வது பாசுரம் வரை 10 பெண்களை எழுப்புகிறார். அதுல ஒவ்வொரு பாட்டுல ஒவ்வொரு பெயரை சொல்லி எழுப்புகிறார். அவளுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு, அதை சொல்லுகிறார். 6வது பாசுரத்தில் பிள்ளாய் என்று ஒரு தீயை அழைத்தாள். பிள்ளைன்னு சொன்னா சின்ன குழந்தை, அறியாத்தனம். அவளுக்கு ரொம்ப ஞானம் கிடையாது, ரொம்ப இன்னும் தெரிஞ்சுக்கல. இப்போதுதான் பகவானை பத்தி அனுபவத்துக்கு புதிதாக வந்திருக்கிறார். அதனால அவளுக்கு ரொம்ப தெரியாது, புதிதானவள், பிள்ளாயின்னு அழைத்தாள். புதுசுங்கிறதுனால என்னன்னால், பகவானிடத்துல அன்பு இருக்கே தவிர பக்தர்களிடத்துல அவளுக்கு இன்னும் அன்பு வரலையாம். அதனால பிள்ளை, குழந்தை, இப்போதுதான் முதலில் பகவானை அனுபவிக்க வருகிறாய். பல காலம் பகவானை அனுபவித்தால்தான் பக்தர்களோடு சேரணுங்கிற ஆர்வம் வருமா. ஆண்டாள் வாசலில் நிற்கிறாளோ இல்லையோ, வாசலில் இருக்கும் பக்தனோடு சேர வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ள இருக்கிற பெண்ணுக்கு இல்லை. அவள் தனியாக உள்ளேயே அமர்ந்து கொண்டு கண்ணனை நினைத்து கொண்டிருக்கிறாள். அப்ப ஆண்டாள் சொல்லுகிறாள், பிள்ளாய், நீ சிறு பெண், உனக்கு இன்னும் முதிர்ச்சி ஏற்படவில்லை. கண்ணனை தனியாக அனுபவிப்பதை விட பக்தர்களோடு சேர்ந்து அனுபவிப்பதுதான் உயர்ந்ததுன்னு நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டாள் கூறுகிறாள். அப்ப பாகவதன்னு சொன்னால் பகவானிடத்திலும் அன்போடு இருக்க வேண்டும், அவனுடைய பக்தர்களுக்கும் சேவை செய்வதில் நிரதனாக ஈடுபாடுடையவனாக இருக்க வேண்டும். அந்த பாகவதனுடைய தர்மங்கள் என்ன? நான் பகவானுக்கு தொண்டன், அவருடைய பக்தன்னு ஒருவன் சொல்லிக் கொண்டால் அவன் என்னென்ன பண்புகளோடு இருக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் வசுதேவர் முக்கியமாக கேட்கிறார். அதற்கு நாரதர் பல பதில்களை சொல்லுகிறார். ஆனா ஒரு ஆச்சரியம் என்னன்னால், தன்னுடைய வார்த்தையால பதில் சொல்லலை. ஒருத்தர் நம்ம கிட்ட கேள்வி கேட்டார்னால் நாம் என்ன சொல்லுவோம்? சுவாமி இதுதான் அதுக்கு பதில், நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் அப்படின்னு நேரடியா சொல்லுவோம் இல்லையோ. ஆனா நாரதர் அப்படி சொல்லவே இல்லை. என்ன சொல்லுகிறார்னு பார்க்கலாம். தம் ஏகதாத்து தேவர்ஷிம் வசுதேவோ கிருஹாகதம் அர்ச்சிதம் சுகம் ஆசீனம் அபிவாத்திய இதம் அப்ரவீத். நாரதர் ஒரு முறை வசுதேவருடைய இல்லத்துக்கு வருகிறார், துவாரகைக்கு வருகிறார். வந்தவருக்கு ஆசனம் கொடுத்து அவருக்கு என்ன உபச்சாரங்களை செய்ய வேண்டுமோ செய்து அவர் சாந்தமா இருக்கும்போது அவரை விழுந்து வணங்கிவிட்டு கேள்விகளை தானும் வசுதேவர் கேட்க துவங்குகிறார். எப்பேற்பட்ட ராஜா!
ஆனாலும் ஒரு ரிஷி வருகிறார்னு சொன்னால் அவருக்கு தக்க மரியாதையை கொடுத்துத்தான் சிஷ்யன் கேட்க வேண்டும். ஒருத்தர்கிட்ட உபதேசத்தை வாங்கி கொள்ள போகிறோம்னால் அவருக்கு மரியாதை கொடுத்துத்தான் நாம பணிந்திருந்துதான் கேட்க வேண்டும். மரியாதை கொடுக்காமல் கேட்ட ஒரே ஒரு சிஷ்யன் அர்ஜுனன் மட்டும்தான். கண்ணனிடத்தில் அர்ஜுனன் கேட்கும் போது அர்ஜுனன் மேல ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார், அவர் கால் படுற இடத்துல கண்ணன் அமர்ந்திருக்கிறார். ஆனா இப்படியே தான் உபதேசித்தார். அதனால அவரே முடியும் போது சொல்லிட்டார், நீ இன்னும் நிறைய பேர்கிட்ட ஆச்சாரிய இடத்துல போய் கேட்க வேண்டும். கேட்கும் போது தயவு செய்து எங்கிட்ட கேட்டா போல கேட்டு விடாதே. அவர்களை விழுந்து வணங்கி அவரிடத்துல பணிவோடு கேள்விகளை கேட்டு சுஷ்ரூஷை கைங்கரியம் பண்ணித்தான் பெரியவர்களிடத்துல கேட்க வேண்டும். என்னிடத்தில் நான் உனக்கு நண்பன், ரொம்ப நாளா உறவினன், அதனால நீ எப்படி நடந்து கொண்டாலும் நான் ஏற்றுக்கொண்டு விடுவேன். ஆனா மற்ற ஆச்சாரியரிடம் அப்படி செய்ய முடியாது. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதரிசினஹா என்று கண்ணன் கீதையிலே உபதேசிக்கிறார். என்னிடத்தில் நீ உபதேசம் கேட்டு விட்டாய் என்பதற்காக இதுக்கு மேல கேட்கவே வேண்டாம் நினைக்காதே. திரும்ப திரும்ப பல ஆச்சாரியர்களிடத்தில் உபதேசம் கேட்க வேண்டுமா. ஏனென்றால் ஒரே ஒரு முறை ஒரு விஷயத்தை கேட்டால் அது முழுவதையும் நம்மால உள்வாங்கிக் கொள்ள முடியவே முடியாது. 100 விஷயம் கேட்டோம்னா 10 விஷயம் 15 விஷயம் மனசுக்குள்ள நிரம்பும். அப்ப என்ன பண்ணணும், உடனே அடுத்த உபதேசத்தை கேட்டும் பிரயோஜனம் கிடையாது. எந்த 15 விஷயங்களை புரிந்து கொண்டோமோ அதை கடைப்பிடிக்க துவங்க வேண்டும். கொஞ்ச நாள் ஆச்சுனால் அந்த விஷயங்கள் மனசுக்குள்ள ஆழமா பதியும். அப்புறம் மறுபடியும் உபதேசம் கேட்கணும், இன்னொரு 10 விஷயத்தை கேட்போம், அதை கடைப்பிடித்து மனசுல பதிய வைக்கணும். மழை நீர் பூமிக்குள்ள போகணும்னாலே கொஞ்சம் கொஞ்சமா குத்தினாத்தானே மழை நீரை பூமி எடுத்துக்கொள்ளும். மொத்தமா பெய்ந்ததுன்னா மழைய நீரை எடுத்துக்கொள்ள முடியாது. அதை போல மெதுமெதுவாக விஷயங்களை கொடுத்து அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி வந்தது இப்படி போகணும்னு சொன்னா ஒரு நாளைக்கு 100 விஷயம் கூட கேட்கலாம். வந்ததை மனதில் தக்க வைத்து கொண்டு ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார், சுவாமி அந்த சுவாமியினுடைய உபன்யாசம் எல்லாம் கேட்டிருக்கீளான்னு ஒருத்தர் கேட்டார். இன்னொருத்தர் பதில் சொன்னா, ஆமா நிறைய கேட்டிருக்கேன் அப்படின்னு பதில் சொன்னாராம். அவர் திரும்ப நிதானமா கேட்டார், கேட்டு இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. கேட்டிருக்கேனே தவிர கேட்டு அதன்படி இருப்பதெல்லாம் கிடையாது. கேட்டதோட சரினால் எத்தனை வேணாலும் கேட்கலாம். ஆனா அதை கடைப்பிடிக்க வேண்டும், உள்வாங்க வேண்டும்னா திரும்ப திரும்ப கேட்க வேண்டும். அப்போ ஒரு ஆச்சாரியனிடத்திலே சென்று உபதேசத்தை பெற்று அதை கடைப்பிடிக்கணும். திரும்ப இன்னொருத்தரிடத்துல போய் மறுபடியும் உபதேசம் பெற்று அதை கடைப்பிடிக்க வேண்டும். இப்படி பல முறை செய்ய வேண்டும். அதனால தான் புராணங்களில் யார் ஒருவர், அது யுதிஷ்டரனாக இருக்கட்டும், இப்ப வசுதேவரா இருக்கட்டும், வசுதேவருக்கு தர்மம் என்னன்னு தெரியாதா? ஒண்ணுமே தெரியாமலா பெரிய அரச குடும்பத்துல பிறந்து வாழ்ந்திருப்பார். ஆனா ஒரு பக்தனை பார்த்தவுடனே இவரிடத்தில் ஏதோ ஒரு விசேஷமான ஞானம் இருக்கும். அவர் சொல்ல நாம் கேட்டோம் என்றால் அது நமக்கு ஏதோ ஒரு சாவி போட்டு கதவை திறக்கும். எத்தனையோ முடிச்சுகள் சந்தேகங்கள் நம்ம மனசில் இருந்துட்டே இருக்கும். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு காலத்தில் சொல்லுவது நமக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும். அது வாழ்க்கையில பல நன்மைகளை ஏற்படுத்தலாம். அதனால தான் திரும்ப திரும்ப கேட்கிறார்கள். வசுதேவர் நாரதரை பார்த்து கேட்டார், பூதானாம் தேவ சரிதம் துக்காயச்ச சுகாயச்ச சுகாயைவகி சாதூனாம் துவாதிருஷாம் அச்சுதாத்மனாம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ